ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கரை வச்சிடலாம். குக்கர் காயணும் நல்லா. இப்போ வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். அதோடய கொஞ்சம் நெய் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து ஆயில் நல்லா சூடாகணும். அதுக்கு வந்து நம்ம பிரிஞ்சலை, பட்டை, அன்னாச்சி பூ, அது சம்மந்தப்பட்ட எல்லா இது போட்டுக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சு, போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோம். அதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா வணங்கணும். பாதி வணங்கில 2 பச்சை மிளகாய் போட்டுடலாம். அதிலே 2 கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ பெரிய வெங்காயம் நல்லா வணங்கணும். வணங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வணக்கி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் இந்த எண்ணெயிலே வணங்கணும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிருச்சு. இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வணங்கணும். இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லித்தழை 2 சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பொடி அடுத்தது வந்து பொடி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் பிரியாணி பொடி. நான் அதிகமாக போட மாட்டேன். நீங்கள் போடணும்னா போட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வணக்கணும். இதில் நான் லைட்டாக மஞ்சள் பொடி சேர்க்குறேன். அதிகமாக சேர்க்க மாட்டேன், லைட்டாக சேர்ப்பேன். நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வணங்கிடுச்சு. இதில் வந்து நம்ம கறி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். கழுவி வச்ச கறியை சேர்த்துக்கலாம். இதோட கறியை நல்லா கரைச்சிக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். நான் அதுக்கு வந்து அரைப்படி அரிசி எடுத்துருக்கிறேன்.
இப்போ வந்து சிக்கன் கொஞ்சம் அப்படியே வேகுது. 2 நிமிஷம் விட்டு அதில் வந்து அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டரிசி தான் எடுத்துருக்கிறேன். வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 சொம்பு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு சரியாக போயிடும். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம குக்கரை ஒரு கொதி வந்ததையும் மூடி வச்சிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சுட்டுக்கலாம். இப்போ வந்து கொதி வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கொதி வந்ததையும் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு வேணுன்னா லைட்டாக நெய் ஊற்றலாம். நான் வந்து கொஞ்சம் ஊற்றுறேன். அவ்வளோதான். ஒரு கலர் கலக்கி நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். 3 விசில் விட்டு அவ்வளோதான், குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆன் பண்ணுங்கள். பாய்.